வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இன்று முதல் ஊரக பகுதிகளிலும் விரிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாள் இன்று. கல்வி வளர்ச்சி நாளாக அரசு சார்பில் கொண்டாட்டம். சரணடைந்த ரவுடி திருவேங்கடம் போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டது சந்தேகத்தை எழுப்புகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை நியாயமாக நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல். ஏன்னா அவங்க சரண்டரான குரூப், அது அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேகமா சரண்டரான குரூப் எப்படி தப்பியோட முயற்சிப்பான்? இது ஒரு லாஜிக்கலான கேள்வி. யாராவது காணாமல் போன ஒருத்தரை சுத்தி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்தியாவில் முதலா இதாத்தான் இருக்கும். சரண்டரான ஒருத்தரை என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது, காலையில வெப்பன் சனாதன தர்மமின்றி நாட்டை நம்மால் கற்பனையாக கூட நினைத்து பார்க்க முடியாது. கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. தொழிலதிபர் அம்பானி வீட்டு திருமண விழாவில் கலந்து கொண்டு சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த். தமிழ்நாட்டில் நடைபெற்ற என்கவுண்டர் குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என பதில். விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பிய பொதுமக்கள். செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். திருப்பூரில் 12க்கும் மேற்பட்ட ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்து லட்சக்கணக்கில் பணம் பறித்த கல்யாண ராணி. திருமணம் ஆகாத ஆண்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டு வந்த பெண்ணை கைது செய்த போலீசார். கரூர் அருகே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போல் நடித்து மளிகை கடை கல்லாப்பேட்டியில் கைவரிசை காட்டிய நபர். காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை. விருதுநகர் அருகே ராம்கோ சிமெண்ட் ஆலை துணை மேலாளர்கள் வீடுகளில் 200 சவரன் நகைகள் கொள்ளை. கொள்ளையர்கள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காவிரி ஆற்றில் தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து 4500 கன அடியாக உயர்வு. கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறப்பு. ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேவஸ்தானம் அறிவிப்பு.
புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா நீதிமன்ற காவல் நிறைவு. ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்ப்பு. ஜிம்பாப்வே அணியை 125 ரன்களுக்குள் சுருட்டி வெற்றி பெற்றது இந்திய அணி. 4-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தல். திண்டுக்கல் அணிக்கு எதிரான TNPL T20 கிரிக்கெட் போட்டி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி அபார வெற்றி. TNPL T20 கிரிக்கெட் தொடரில் திருச்சி கிராண்ட் சோழாஸ் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிகள் மோதல். 35 ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி அசத்தல் வெற்றி. TNPL T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மதுரை பாந்தர்ஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகள் மோதல். போட்டி கோவை SNR கல்லூரி கிரிக்கெட் மைதானத்தில் இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது.